அதிக மாவு சத்து சாப்பிட்றது, அதிக கொழுப்பு சத்து சாப்பிட்றது, இதனால் வந்து உடல் பருமன் வருது, இல்லை சர்க்கரை நோய் வருது. இதுக்காக நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் குறைச்சி சாப்பிட்டா கூட, புரத சத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா கூட, உடற்பயிற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த புரத சத்து உங்களுக்கு பயனற்று போகும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட். அதுலேயே வந்து எவ்வளோ உடற்பயிற்சி பண்ணுறோங்கிறத விட எப்பப்போ உடற்பயிற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போயிட்டேன் சார், நான் அதனால் வந்து ஃபுல் ப்ரோட்டீன் சாப்பிட்டேன், இன்றைக்கி தேவையான 80 கிராம் சாப்பிட்டேன், எனக்கு எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எடுத்துக்காது. ஸோ உங்களோட 1 மணி நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரொட்டீனாக பண்ணிக்கங்க. அது இல்லாமல் இந்த செடென்ட்ரியாக இருக்கீங்களா, இப்போ 1 மணி நேரம் பண்ணிவிட்டு 10 மணி நேரம் நீங்கள் உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ நிச்சயமாக என்னதுங்க, தொடர்ந்து உட்காந்து வேலை செய்கிறவங்க, எந்த விதமான உடல் உழைப்பு இல்லாமல் வேலை செய்கிறவங்க, ஏன் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கூட இது பொருந்தும். நான் நின்றுட்டே தான் சார் இருக்கேன், எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. ஆனால் நின்றுட்டே வேலை செஞ்சாலும் உட்காந்துட்டு வேலை செஞ்சாலும் மூமெண்ட் இல்லாமல், அதிகப்படியான மூமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற புரத சத்து உங்களுக்கு எடுத்துக்காது. அப்போ என்ன செய்யணும், 1 மணி நேரத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மினிமம் 2 முறை அட்லீஸ்ட் 2 நிமிஷம் நீங்கள் நடக்கணும். ஸோ அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நடக்கணும். இல்லைன்னா இந்த ஸ்குவாட்டிங்னு சொல்லுவாங்களா, ஹாஃப் பொசிஷனில் சேர் இல்லாமல் சேர் இருக்க மாதிரி உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, இது வந்து 15 முறை செய்யணும்னு சொல்கிறாங்க. இது அரை மணி நேரத்துக்கு செய்ய முடியாட்டி கூட அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களோ இல்லை நின்றுட்டு மூவ்மெண்ட் இல்லாமல் வேலை செய்கிறவங்களோ என்னதுங்க, நிச்சயமாக ஒரு 2 நிமிஷம் வாக், தொடர்ந்து 2 நிமிஷம் நடக்கிறதோ இல்லை 15 முறை ஸ்குவாட்டிங்கோ நீங்கள் வந்து பண்ணி இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா அது வந்து தசைகளுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும். இந்த தசைகளுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு புரோட்டீன்ஸ் தசைகள் எடுத்துக்கிறது அதிகமாக இருக்கும், உடல் எடுத்துக்கிறது அதிகமாக இருக்கும், தசைகள் வலுவாக இருக்கும்.